மாகாண சபைகளின் முக்கியஸ்தர்கள் பலர் இம்முறை பொதுத் தேர்தலில் வெற்றியீட்டியுள்ளமையினால் தற்போது மாகாண சபைகளில் பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளன. மாகாண சபைகளை பிரதிநிதித்துவப்படுத்தி பொதுத் தேர்தலில் போட்டியிட்ட 46 வேட்பாளர்கள் இம்முறை பாராளுமன்றத்துக்கு பிரவேசித்துள்ளனர். மேல் மாகாண முதலமைச்சர் பிரசன்ன ரணதுங்க உள்ளிட்ட 13 பேரும் இதில் அடங்குகின்றனர். எனது கடமைகளை பாராளுமன்றத்தில் எதிர்த்தரப்பிலிருந்து கொண்டு முன்னெடுக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தை அறிந்து கொண்டமையினாலேயே நான் தற்போது அனைத்து பதவிகளையும் திறந்துள்ளேன். கட்சியினால் இந்த நடவடிக்கைகளை முன்னெடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. சுசில் பிரேமஜயந்தவுக்கு பின்னர் 15 ஆண்டுகள் கொழும்பு மாவட்டத்திற்கு முதலமைச்சர் பதவி கிடைக்கவில்லை. எனவே கொழும்பு மாவட்டத்தில் முதலமைச்சர் பதவிக்கு தகுதியானவராக நானே உள்ளேன். ஆகவே அந்த பதவி எனக்கு வழங்கப்படும் என்ற நம்பிக்கை எனக்குள்ளது. பொதுத் தேர்தலில் அனைவரினதும் கவனத்தையும் ஈர்த்த குருநாகல் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் வடமேல் மாகாண முதலமைச்சர் உட்பட 5 பேர் இம்முறை பாராளுமன்றத்துக்கு தெரிவாகியுள்ளனர். நான் மாகாண சபையிலிருந்து விலகி பாராளுமன்றத்துக்கு செல்வேன். பாராளுமன்றம் எனக்கு பழக்கப்பட்ட இடம். நான் ஆரம்பத்தில் கூறியதை போன்று தொடர்ந்தும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலேயே இருப்பேன். பாரிய ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. நான் ஐக்கிய தேசிய கட்சிக்கு சென்று அமைச்சு பதவிகளை பெற்றுக் கொள்வேன் என்று கோஷம் எழுப்பினார்கள். ஊவ மாகாண முதலமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ உட்பட மாகாண சபை பிரதிநிதித்துவப்படுத்தி 2 பாராளுமன்றத்துக்கு தெரிவாகியுள்ளனர். இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வெற்றியின் அடித்தளமாக ஊவா மாகாண சபை தேர்தலே காணப்பட்டது. ஜனவரி 8ஆம் தேதி ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் வெற்றியின் பின்னர் ஜனவரி 13ஆம் தேதி ஊவா மாகாண சபையில் நாங்கள் தேசிய அரசாங்கத்திற்கான இணக்கப்பாட்டை ஏற்படுத்திக் கொண்டோம். எனவே தொடர்ந்து அந்த முறைமையினையே பின்பற்றுவார்கள். ஊவ மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் ஒருவர் இம்முறை பாராளுமன்றத்துக்கு தெரிவாகியுள்ளார். இந்த நிலையில் பாராளுமன்றத்தில் சிரேஷ்ட அமைச்சர் ஒருவர் தோல்வியடைந்துள்ளார். தோல்வியடைந்ததன் பின்னர் மீண்டும் அவர் தனது பதவியை தக்க வைத்துக் கொள்ள இம்முறை ஊவ மாகாண சபையிலிருந்து பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியீட்டியுள்ள உறுப்பினருக்கு பல்வேறு வகையில் உறுதிமொழிகளை வழங்குகிறார். ஊவ மாகாண சபையின் முதலமைச்சர் பதவியை பெற்றுத் தருவதாகவும் அவர் உறுதிமொழிகளை வழங்குகிறார். முதலமைச்சர் பதவியை போன்று 2 மாகாண சபைகளின் எதிர்க்கட்சித் தலைவர்களுக்கான பதவிகளிலும் இடைவெளி ஏற்பட்டுள்ளது. சப்ரகமோ மாகாண சபையின் எதிர்க்கட்சித் தலைவி துஷிதா விஜயமான உட்பட 7 உறுப்பினர்கள் இம்முறை பாராளுமன்றத்துக்கு தெரிவாகியுள்ளனர். எதிர்க்கட்சித் தலைவர் என்பவர் அரசியலில் மிகுந்த அனுபவம் பெற்ற ஒருவராகவும் கல்வியில் சிறந்தவராகவும் இருக்க வேண்டும். எமது பொதுச் செயலாளர் கேகாலை மாவட்டத்தில் உள்ளார். இரத்தினபுரி மாவட்டத்தில் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி சிரேஷ்ட உறுப்பினர்கள் உள்ளனர். அவர்களின் விருப்பங்களுக்கு ஏற்ப முன்னெடுப்புகள் இடம்பெறும். கிழக்கு மாகாண சபையின் எதிர்க்கட்சித் தலைவர் உட்பட 4 பேர் இம்முறை பாராளுமன்றத்துக்கு தெரிவாகியுள்ளனர். எதிர்க்கட்சியின் தலைவர் கட்சி உறுப்பினர்களின் பெரும்பான்மை ஆதரவுடன் தெரிவு செய்யப்படுவார். ஏனைய கட்சிகளின் விருப்பத்திற்கு அல்ல. கட்சியின் செயலாளர் கட்சியின் தலைவரின் விருப்பத்துக்கு அமைய இது இடம்பெறுவதில்லை. எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இதனை செய்ய வேண்டும். எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் விருப்பத்திற்கு அமைவாகவே எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவு செய்யப்பட வேண்டும். நான் விலகினால் அடுத்தது யார் என்பதை எதிர்க்கட்சியில் உள்ள 14 உறுப்பினர்களே தீர்மானிக்க வேண்டும்.